வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வஸல்லம். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் காரணமாக ரமலானுடைய மாதத்தில் நம்ம நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக, புரிந்து கொள்வானாக. நாம் அதை வாழ்த்தவும், ரமலான் நம்மை வாழ்த்தவும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. இந்த ரமலானை நமக்கு அளித்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்றென்றும் அவரோட அந்தஸ்து சிறப்பு உயர நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம துவாவினால் அவர்கள் அந்தஸ்து உயர்வதில்லை. ஆனால் சிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அவர் அந்தஸ்தை உயர்த்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டான். எனவே நாமும் அவர்கள் மீது அதிகமான பிரியம் கொண்டு நம் உயிரை விட அவர்கள் நேசிக்க அவரோட அருளை பெற அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. பொதுவாக ரமலான் மாதத்தில் பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம், பல செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ரமலானுடைய சிறப்போடு நபி அவர்கள் மாண்பை பற்றி நம்ம இணைத்து பேசியிருக்கிறோம். காரணம், எல்லா இடங்களும் அல்லாஹ் தன் நபியை தன்னுடைய இணைத்தே சொல்லி கொண்டிருப்பதால் நாமளும் அந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் ஆகிவிட்டது. நம் போன்ற மனிதர்கள் என்று சொல்லுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர்களுடைய சூரத் ஷக்கல் நம் போன்ற மனிதராக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய வஹி அவர்கள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதன் காரணமாக அவங்களை நம்மை விட்டு அல்லாஹு தாலா ஒரு தனித்தன்மை வாழ்ந்தவன் என்றும் சொல்லிக் கொள்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முதல்ல இப்லீஸ் இந்த மனிதரையா இதற்கு நான் சஜ்ஜா செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால், அது அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் முதல்ல இப்லீஸ் சொல்லிட்டான். 15வது அத்தியாயம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை இப்லீஸ் ஆதமை பார்த்து தனி மனிதர், இவரும் நம் போன்ற மனிதர் என்று சொல்லி காமிச்சான். அதே மாதிரி ஆது சமூக கூட்டத்தார்களும் நபி அவர்களை நம் போன்ற மனிதர் என்று தான் சொல்லி காண்பித்தார்கள். 23, 24 பார்த்தா தெரியுது. இப்படியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களெல்லாம் கைர முஸ்லீம்களாக, கைர மூமின்களாக என்று சொல்லி காண்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், மூன் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், ஆரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். நம் போன்ற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார்கள், சாலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த நபிமார்கள்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 பிரபலமான நபிமார்களில் இவர்களும் அடங்குவார்கள். இவர்களையெல்லாம் அக்காலத்தில் வாழ்ந்த ஈமான் கொள்ளாத மக்கள் நம் போன்ற மனிதர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்று அந்த நபி வாங்கி கொடுத்த ஈமானை வைத்து முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கப்பட்டுள்ள நாமும் அவர்கள் நம் போன்ற மனிதர் என்று சொல்வது தான் வருத்தமான விஷயம். அது அவர்கள்
இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், அது பிரச்சனை இல்லை, அதை சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாம் ஈமான் கொண்டவர்கள், நபி அவர்களை கொண்டு நமக்கு ஈமான் கிடச்சிச்சு, இஸ்லாம் கிடச்சிச்சு, எஹ்சான் கிடச்சிச்சு, தக்வா கிடச்சிச்சு, தௌஹீது கிடச்சிச்சு, தொழுகை கிடச்சிச்சு, நோன்பு கிடச்சிச்சு, ஜகாத்து கிடச்சிச்சு, ஹஜ்ஜு கிடச்சிச்சு. எல்லாம் வாசித்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அந்த பெருமானாருடைய மாண்பைகளை நாம் இன்னும் நிறைய தெரிய வேண்டியது, புரிய வேண்டியது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கடைசி இரவில் ரப்புல் ஆலமீன் இந்த சஹர் நேரத்தில், சஹர் சிந்தனையில் நாம் எப்படி அல்லாவை புகழ்ந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். எப்படி நபி அவர்கள் உயர்வாக சொன்னாலும் அதுக்கு அப்பாற்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரவில் லைலத்துல் ஜாயிஸா, பெருநாளுடைய இரவில் அல்லாஹ் தாலா கூலி கொடுப்பதாக சொல்கிறார்கள். அதாவது 2 பெருநாள் இரவில் வணங்கக்கூடியவர்களோட சிறப்பு என்ன என்று சொன்னால், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு திடுக்கம் நடுக்கம் ஏற்பட்டு உலகத்தில் ஹிதயங்கள்லாம் வெடித்து போகிற அளவுக்கு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் 2 பெருநாள் இரவன்று வணங்கினார்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில், சிந்தனையில் அவர்கள் ஹிதயம் வெடிக்காது, அதில் சிக்குண்டு போகாது, அந்த திடுக்கத்தில் நடுக்கத்தில் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். அப்படியாப்பட்ட இரவு 2 பெருநாள் இரவு லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், குர்ஆன் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியான ஒரு வருஷம், இப்படி ஒரு பெரிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவை இந்த மாதம் நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். அந்த இரவை நாம் வணங்கினோம், வழிபட்டோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு எது என்று சொல்வதற்காக சஹாபாக்கள் நோக்கி வரும்போது 2 சகோதரர்கள் சஹாபாக்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடனே அது உயர்த்தப்பட்டு போச்சு. அதனால் 21, 23, 25, 27, 29 நீங்கள் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு ரிவாயத்து கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எப்படி பார்த்தாலும் சரி, அந்த இரவு தான் என்று அவர்கள் சொல்லாமல் போனது ஒரு பெரிய ரகசியம் இருக்கத்தான் செய்கிறது. காரணம், இதுதான் லைலத்துல் கத்ர் என்று திட்டவட்டமாக தெரிந்துவிட்டால், என்னுடைய ஷேக் நாயகம் அல்லாமா ஆரிஃபுல்லா ஷம்சுல் ஆரிஃபின் சொன்னார்கள், அந்த இரவிலும் முஸ்லிம்கள், மோமின்கள், ஆண்கள், பெண்கள் பாவம் செய்வார்களே ஆனால், அந்த இரவை அவர்கள் உதாசீனம் செய்வார்களே ஆனால், அந்த இரவை அவர்கள் லேஸ் காணுவார்களே ஆனால், கட்டாயம் அவர்களை தண்டித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதற்காக அல்லாஹ் ரசூலும் சேர்ந்தே அந்த இரவை மறைத்து கொண்டார்கள். இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இல்லை என்று இந்த உம்மத்தை நினைத்து அந்த இரவில் பாராமுகமாக இருந்தாலும் கூட அவர்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்காமல் விட்டுவிடலாம். என்றாலும் அப்படியெல்லாம் நினைப்பதை விட நல்லதை நினைத்து, நல்ல இரவை நினச்சி, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தந்தானே என்று சொல்லி யாராவது வணங்கியிருப்பீர்கள். அந்த இரவோட பரக்காத்துகளை நீங்கள்லாம் பெற்றிருப்பீர்கள். நானும் உங்கள் துஆவில் பெற்றிருப்பேன். என்றாலும் இழுத்து கடைசியாக லைலத்துல் ஜாயிஸா, கூலி கொடுக்கக்கூடிய இரவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த இரவில் இவ்வளோ நாளாக நம்ம தக்வா செஞ்சு பாதுகாத்த அந்த வணக்க வழிபாடுகளை, பாதுகாத்த அந்த கல்புகளை, பாதுகாத்த அந்த உடல் உறுப்புகளை, உள்ளங்களை நம்ம சிதறடிக்காமல், நாலாப்பொழுது அங்கங்கே அதுக்கு அலைமோத விடாமல் கடைசி இரவில் நாம் அதை இன்னும் பாதுகாத்து, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய அருளை நாடி, நம்முடைய காலங்கள்லாம், சொச்ச காலங்கள்லாம் சிறப்பாக வாழ, மனைவி மக்களுக்கெல்லாம் சிறப்பான வாழ்வு கிடைக்க நீங்கள் இந்த உபதேசங்களை கேட்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் செய்வதுடன் எனக்காகவும் நீங்கள் துஆ செய்யும்படி நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு துஆ, ஒரு மூமின் இன்னொரு மூமின் கேட்கக்கூடிய துஆ கபூலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உதாரணமாக, நான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு நான் துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உடனே கேட்கக்கூடிய இருக்கிற அவருக்காகவும் அல்லாஹ் தஆலா கிருபை செஞ்சிடறான். ஒரு அடியான் இன்னொரு அடியான் கேட்குறாரு, எத்தனோ தேவை அவருக்கு இருக்க, எத்தனோ காரியங்கள் அவருக்கு இருக்க, அவர் அந்த தேவையெல்லாம் பாராமுகமாக வைத்து இன்னொருத்தர் தேவைக்காக துஆ கேட்குறாரு. தேவை உள்ள மனுஷனாக இருந்திருந்து அல்லாஹ்வுக்கு ரோஷம் வருது. வந்து யார் துஆ கேட்குறாரோ அவங்க துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே அந்த மாதிரி உலக முஸ்லீம்களுக்கு, உலக மூமின்களுக்கு துஆ கேட்கறது மட்டுமில்லாமல் உலக மக்களுடைய நிம்மதிக்காக, உலக மக்களுடைய சமாதானத்துக்காக, எல்லாருக்குமே உலகத்தில் எங்குமே எந்த விதமான துன்பமும் துயரமும் ஏற்படாமல் இருப்பதற்காக, எங்குமே மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக, மழை இல்லை என்று கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் பழைய காலத்தில் பார்த்திருப்பீர்கள்,
மழை பைத்து என்று சொல்லி ஓதுவார்கள். அந்த பைத்து ஓதி மழைக்காக துவா செய்து அந்த பைத்தை ஓதி வருவதற்குள்ளாக மழை பெய்யும் என்று சொல்வார்கள். பெய்ந்தும் இருக்கிறது. இப்போ மழை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனை இடத்துல தண்ணிக்கு பிரச்சனை. அரசாங்கம் தான் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்வா? மழை நின்று போச்சுன்னா பூமி வாடி போனால் தண்ணி எங்கேருந்து வரும்? இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது நாமும் துவா கேட்டு அந்த மழை இறங்கணும், தண்ணீர் பஞ்சம் போகணும், நாடு சிறப்பாக இருக்கணும். தண்ணீர் இல்லாவிட்ட மனுஷன் எப்படி வாழ முடியும்? வாழ வைக்க முடியும் என்பது தனி நியதி. அது அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு வல்லமை கட்டுப்பட்டது. தேரையை சொல்லுங்கிறாங்க. பிரமாண்டமான பயங்கரமான பாறையில் பாறை பெரும் பெரும் பாறையை உடைச்சா அந்த பாறைக்குள்ளே ஒரு தேரை இருக்குது. அந்த தேரை நல்ல கொழகொழப்பாக நீரோடு சேர்ந்து அது இருந்துகிட்ருக்கு. பாறை மேலே கை வச்சா சுடுது, உட்கார்ந்தா மூல நோய் கூட வந்துடலாம், அப்படி சூடாக இருக்குது. அந்த பாறையை உடைத்தா உள்ள தேரை இருக்குது. அப்போ அந்த தேரையை பாறைக்குள்ளே எப்படி போச்சு? எப்படி அது உற்பத்தி ஆச்சு? ஏன் அந்த பாறைக்குள்ளே தேரையை வச்சான்? யார் அதை பார்த்தா? தண்ணி மேலே உள்ளே போமா? மழை பெஞ்சா உள்ளே போமா? எதுவுமே போக முடியாத பாறைக்குள்ளே தேரையை வச்சு வாழ வைக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை கைவிட்டுடுவானா? நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய அக்கிரமங்கள், அதர்மங்கள், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் தேரைக்கு நரகம் இல்லை, சொர்க்கம் இல்லை. பாறைக்குள்ளே வைத்து அதுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய அல்லாஹ், உணவு அளிக்கக்கூடிய அல்லாஹ், தண்ணி கொடுக்கக்கூடிய அல்லாஹ், தண்ணியும் காற்றும் இல்லை என்று சொன்னால் எந்த ஜீவனும் வாழ முடியாது என்று பொதுவாக சொல்ல கொண்டு இருந்தாலும் கூட, எந்த வார்த்தையை சொன்னாலும் சொல்ல உண்மையாக இருந்த போதிலும் கூட பாறைக்குள்ள தேரையை வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கான் என்று சொன்னால் நம்ம ஒரு படிப்பினை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இந்த சிருஷ்டி பொருள் தான். அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஆதாரம் ஆயாத்துல்லா அல்லாஹ் குரானில். இதெல்லாம் திருஷ்டாந்தங்கள், இதெல்லாம் அத்தாட்சியாக இருக்கின்றன. வானம் எப்படி விரிந்து இருக்கிறது, கடல் அணை இல்லாமல் எப்படி அது வந்து போயிட்டுருக்கு தண்ணி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அல்லாஹ் ஒருவன் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அந்த அல்லாவிடம் நீங்கள் கருணை மனை போடுங்கள். இது சீதனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வந்து, சீதனா அப்பாஸ் அவங்களோட பாபாவை கூப்பிட்டு வந்து, சீதனா உமர் கத்தாப் தண்ணி இல்லை, பஞ்சமாக போச்சு, மழை இல்லாமல் போச்சு. அப்போ அவர்கள்ட்ட வந்து துவா செய்ய சொன்னாங்க. அவங்க அப்பாஸ் ரபியோட சாச்சா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள நிற்க வச்சு துவா கேட்க சொன்னாங்க. அதற்கு அப்பாஸ் நாயகர் ரசூல்லா சாச்சா துவா கேட்டாங்க. உடனே மழை இறங்கிடுச்சு. நீல் நதியில் எகிப்தில் தண்ணி வற்றி போச்சு, மக்கள்லாம் சேர்த்து மடிஞ்சாங்க. அப்போ சையதுனா உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்துன்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஒரு எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதி அல்ல, ஒரு சலவாத்தை ஓதி அதில் எழுதி அதை கொண்டு அந்த நதியில் போட சொன்னாங்க. தண்ணி மழை பெஞ்சு அந்த நதி ஈடுபடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது என்று தெரிஞ்ச பிறகு அந்த அல்லாஹ் வருத்தப்படும்படி செய்த இந்த காரணங்கள்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். நான் கூட சொன்ன வியாதிகள் என்ன என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது உங்கள் பாவங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு பரிகாரம் என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கேளுங்க, சிகிச்சை செய்யுங்க. சிகிச்சை செய்வது சுன்னத்த ரசூல். கட்டாயம் சிகிச்சை செஞ்சு ஆகணும். சிகிச்சை இல்லாமல் இருப்பது அது மார்க்க அனுமதிக்கிறது இல்லை. அதுக்காக தான் அருட்கொடையாக வைத்தியர்களை டாக்டர்கள் அல்லாஹ் தந்திருக்குகிறான். அதே நேரத்தில் பாவங்கள் காரணமாக அகால மரணங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறதுனால தவிர்த்து கொள்ள வேண்டும் பாவங்களை. நம்ம என்ன தவிர்த்தாலும் சரி, அல்லாஹ் நம்ம மீது அது விதியாக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லாஹ் துவா தக்தீரை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் இந்த இரவு நீங்கள் லைலத்துல் கத்ர் நிறைய துவா கேட்டிருப்பீங்க. ஒத்தப்படையில் நீங்கள் நிறைய வணங்கியிருப்பீங்க, பாவக்காரன் செய்யா இருப்பீங்க. இந்த இரவு எங்கள் ஷேக் நாங்கள் சொன்னாங்க, அவங்க சொன்ன ஹதீஸ் தான். நடுக்கம் திடுக்கம் ஏற்பட்டு இதயங்கள் வெடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த 2 இரவை மதித்து வணங்கியவருடைய இதயங்கள் அல்லாஹ் வெடிக்க விடாமல் காப்பாற்றுவான். அல்லாஹ் மதிக்க சொன்னது மதிக்கக்கூடியது தான் ரமலானும். அது நோன்பு வைப்பதும், தராவி தொழுவதும், லைலத்துல் கத்ர் கொண்டாடியதும், பெருநா இரவை கொண்டாடுவதும், பெருநா கொண்டாடுவதும். சுபசோபனாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்த்து நமக்கு சொல்லுகிறான். பெருநா காலையில் தக்பீர் ஓதிக்கொண்டு அந்தந்த ஊர் எல்லையில் மலாய்க்கத்துமார்கள் நிற்கிறார்கள், வரவேற்கிறார்கள். வாங்கள் அடியார்களை வாங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக நம்மளெல்லாம் வரவேற்கிறாங்க. எல்லா ஊர்களிலும் திரளாக மலக்குகள் இறங்கி நம்மளை அந்த வரவேற்பு காட்சி நமக்கு தெரியல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை வரவேற்கிறதுக்காக கூடியிருக்கிறார்கள்.
அவங்க வந்து மஸ்ஜிதில் போன உடனே குத்பா தொழுது முடித்த உடனே அல்லாஹ் தாலா எல்லோரையும் நான் மன்னிச்சிட்டேன், மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்க. பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தாங்க பிரதானம். மனைவி மேலே புருஷன் வருத்தமாக இருக்கும்போது மன்னிச்சுட்டா என்னென்ன கொடுக்கலையோ எதை தடுத்து வச்சிருந்தாரோ அந்த கணவர் உடனே கொடுத்துட்றார். உணர்வோடு உதயம் உறவாடும் இதயம் தொடர்கின்ற சொந்தம் வளர்கின்ற பாசம் மனம் மகிழ்ந்து துள்ளும் மகிழ்வான இல்லம் கிப்ஸோடு என்றும் இதம் காணும் இதயம். நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அதே மாதிரி அல்லாஹ் தாலா பாவத்தின் காரணமாக தடுத்து வச்சிருக்கிறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம், தடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்றான். ஒரு மனுஷன் வருத்தப்படுத்தி மறுபடியும் சந்தோஷப்படுத்திட்டா அது வச்சிருந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தோம். மாலிகுல் முல் சாரா ஜஹங்கா மாலிக், சர்வலோக சக்கரவர்த்தி, நமக்காகவே எல்லாம் வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவையற்றவன். அல்லாஹு சமது, அல்லாஹ் கனி. அவன் நம்மகிட்ட கொடுக்காமல் இருப்பானா? அதுக்காக அந்த ராத்திரி திரளாக போங்க. ஈத் முபாரக். நெஞ்சோடு நெஞ்சை அணைத்து கொள்ளுங்கள். விரோதம் குரோதங்களை உள்ள நெஞ்சு ஜோ சீனா கீனா சா புரி ஓ ஜன்னத் ந பாயகா. எந்த உள்ளத்தில் விரோதமும் குரோதமும் இருக்குமோ அது சொர்க்கம் போகாது என்று சொல்லுகிறார்கள் சூஃபியாக்கள். அதை கலைஞ்சிக்கங்க. உறவாக, பாசமாக, அண்ணன் தம்பியாக அனைத்து மக்களோட, முஸ்லீம்களோட மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மக்களோட எல்லாரோடும் கை குலுக்கி எல்லாருடனும் ஈது கொண்டாடி எல்லாருக்கும் வாழ்த்து செய்து எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நம் போன்றவர்கள் என்ற அடிப்படையில் தேசப்பற்றோட நாட்டுப்பற்றோட வாழ்ந்து இந்த மக்களுக்காக நம்ம பாடுபட்டு அல்லாஹ்வோட துவா கேட்கும்போது அல்லாஹ் தாலா நம்ம துவாவை கபூல் செய்கிறான். நிச்சயமாக அது அல்லாஹ் தாலா மறுக்கிறது இல்லை. அதுவும் புனிதமான இந்த ரமலானில் நம்மளுடைய நற்காணியங்களை பார்த்து அல்லாஹ் தாலா கிருபை செய்கிறான். ஒன்றுமே கேட்காதற்கு சொல்லும்போது நம்மளுக்கு அல்லாஹ் விட்டுடுவானா? ஒரு காக ஒரு மரத்தில் வந்து இருந்து ஒரு உணவை ஊட்டுது. ஒருத்தர் கீழே இருந்து பார்க்குறாரு. அந்த காக்கை பொண்ணு போய் பார்த்தா ஒருத்தனை கை காலை கட்டி போட்டு மரத்தில் வச்சுட்டாங்க. பிறவி குருடனாக இருக்கிறான். அந்த காக்கை தினமும் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு ஆகாரம் தண்ணியும் கொடுக்குது. அவன் கேட்குறான், நீ யாருப்பா? நான் குருடன். என்கிட்டேருந்து சில காசுகளை பறிச்சுட்டு என்னை கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க. இந்த காகம் தினமும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குது, எனக்கு தண்ணி கொடுக்குது. ஒரு காக்கை மூலமாக அல்லாஹ் தாலா கொடுக்குறான்னு சொன்னான். அவனுடைய நாடும்போது அந்த காக்கைக்கும் அந்த மனுஷனுக்கும் வித்தியாசம் வேறுமாறு, படைப்பில் வேறுமாறாக இருந்தாலும் ரெண்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலிமீனாக இருக்கிறதுனால, அல்லாஹ் இலாவாக இருக்கிறதுனால அதுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போது எந்த ஜீவராசியும் அல்லாஹ் தாலா பட்டினி போட்டதாக வரலாறே இல்லாத இருக்கும்போது சாதாரண ஜீவராசிகளுக்கு, சாதாரண மிருகங்களுக்கு, சாதாரண பறவைகளுக்கு, சாதாரண கடலில் நீந்தக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் அஷ்ரஃபுல் மக்லூக், படைப்பிலே சிறந்தவன் என்று குரானில் நம்மளை பற்றி சொன்ன பிறகு, பிரஸ்தாபித்த பிறகு நம்மளை அல்லாஹ் தன்னோட ஹலீஃபா இன்னிதான் ஃபில்லல் ஹலீஃபா, நீங்கள் என்னோட பிரதிநிதி என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான். இவ்வளோ ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி பட்டினி போடுவான்? எப்படி நம்மளை கஷ்டத்தில் போடுவான்? எப்படி நம்ம சிரமத்தை கொடுப்பான்? கொடுக்கறதில்லை. நாமளாக அந்த சிரமத்தை சேர்க்கிட்டோம், நாமளாக அந்த சிரமத்தை வாங்கிக்கிட்டோம். நம்ம செஞ்ச பாவங்கள் சிரமமாக வருகிறது. கபரில் கொண்டு ஒருத்தனை வச்ச உடனே 70 முழம் நீளமுள்ள ஒரு பாம்பு வந்து அவனை கொட்ட முற்படும் போது ஒரு பராட்டா குறுக்க வந்து நிற்கிது. சுற்றி சுற்றி வருது, பாம்பு கொட்ட கோர வருது, இது சுற்றி சுற்றி வருது. கடைசியில் அல்லாஹ் இது என்ன ஒன்றும் தெரியலேங்கிறான். நீ தான் ரெண்டுமே நீ தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன புரியலையே ரப்பே? இந்த பாம்பு நீ செஞ்ச அக்கிரமம், அநியாயம், பாவங்கள் எல்லாம் உருவெடுத்து அந்த பாம்பு ரூபத்தில் வந்து முன்னால் நிற்கிது. உன்னை கொட்டுவதற்காக வருது. 70 அடி உள்ளே போயிடுவது. அது கொட்டினாக்கா அந்த பூமி கொட்டினா பூண்டுகள் உலகம் முளைக்காது. அப்படியாப்பட்ட பயங்கரமான பாம்பு அது. பிறகு இது என்ன பராட்டான்னு கேட்குறான். நீ ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை அறியாமல் ஒரு பராட்டா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்த, அது ஏழை முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் சரி, நீ கொடுத்த அந்த பராட்டா இப்போ வந்து அது உனக்கு சிபாரிசு செய்து அந்த கொட்டை விடாமல் அது சுருத்துது. கியாம நாள் வரைக்கும் அந்த பாம்பு சாகாது. இந்த பராட்டா உன்னை கொட்டை விடாது, தடுத்து நிறுத்தும். ஐயோ அப்படியா அல்லாஹ், கை சேதமே, நான் எவ்வளோ தர்மம் செஞ்சுருப்பேனே, எவ்வளோ ஊதாரித்தனம் பண்ணிட்டேன், எவ்வளோ வீண் முறையை செஞ்சுட்டேனே, இந்த ஒரு பராட்டா எதிர்பாராமல் கொடுத்து என்னை காப்பாற்றுது என்று சொல்வான். இதெல்லாம் கபரில் நடக்கக்கூடிய அமளிகள், கபரில் நடக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம புரியல. கியாமனாரோட அமளி துமளிகள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு துவா கேட்டேன், யாரெல்லாம் மனிதனுக்கும் ஜின்னுகளுக்கும் கபரில் நடக்கக்கூடிய அதாப நீ காட்டாதேன்னு துவா கேட்டேன். தெரிஞ்சால் யாரும் மையத்தை கொண்டாந்து கபர் அடக்க மாட்டாங்க.
அவ்வளோ துவா கேட்டார்கள். அதனால தான் மறைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய துவா கேட்டால் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், கடலளவு செய்தாலும், உலகளவு செய்தாலும், வானளவு செய்தாலும் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறான். எனவே ரமலான் நம்மளை வாழ்த்துகிறது, நம்மள்ட்ட விடைபெற்றுக் கொள்கிறது, நம்மள்ட்ட போய் வருகிறேன் என்று சொல்லுகிறது. யாரும் நம்மளை மாதிரி ஒரு படைப்பு தான், நோம்பு நம்மளை மாதிரி ஒரு படைப்பு தான், தொழுகை நம்மளை மாதிரி ஒரு படைப்பு தான். நாமும் அதுக்கு வாழ்த்துறோம், நாமும் போய் வார் என்று சொல்லுகிறோம். மறுபடியும் அடுத்த வருஷம் சந்திப்போமா அப்படின்ற சந்தேகம் வேண்டியதில்லை. அடுத்த வருஷமும் அல்லாஹ் நம்மளை சந்திக்க வைப்பான் என்று நல்ல நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் தாலா என் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், நீங்கள் என் பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். ஆனால் இந்த லன்னி அப்திபி, என் மீது என்னை பற்றி எப்படி நினைக்கிறார்கள் அடியார்கள், அப்படி நான் அவ்வளோ நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இஸ்லாமிய பெரியார்களே, தாய்மார்களே, மொத்த மக்களே எல்லாருமே நாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாவம் ஒன்று கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மழை பெய்யாமல் இருந்துச்சு, அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்கள்லாம் சேர்ந்து துவா கேளுங்க, அல்லாஹ் நான் மழை இறக்குறேன்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா மழை இறக்காமல் இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் கோல் சொல்லி கொண்டிருந்தான். அவனால் மழை இறக்கலன்னு சொல்லும்போது அல்லாஹ் மறுபடியும் மூசா நபி வஹி அறிவித்து அவனையும் சேர்த்து உட்கார வச்சு துவா செய்ய சொல்லுங்கள். அவனும் சேர்ந்து கேட்டான், மழை உடனே இறங்கிடுச்சு. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய காலமாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் ஹதீஸை குறித்து சொல்கிறான், வெயில் காலமாக, மழை காலமாக, குளிர் காலமாக, வசந்த காலமாக, எல்லா காலமாக நேரமாக நான் இருக்கேன், காலத்தை குறை சொல்ல வேண்டாண்டு ஹதீஸை குதிசில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே எந்த காலம் எப்படி இருந்தாலும், எந்த நேரம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பாவம்தான் அதற்கு காரணம் என்று சொல்லி நாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். இந்த ரமலான் மாதத்தில் யார் யார் என்ன செஞ்சோன்றது தான் நம்ம மனசில் இருக்குது. அந்த காரியங்களை பாருங்கள். நாளைக்கு ஃபித்ரா காசை கொடுத்துருங்க. பெருநாள் தொழுகை போகிறதுக்கு முந்தே ஃபித்ரா அந்த காசை கொடுத்துருங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. ஊரில் கணக்கு போடுவாங்க, இவ்வளோ பேர், அது 26 ரூபாயா, 56 ரூபாயா, 45 ரூபாயா, அவங்களுக்கு தெரியும். இமாம்களுக்கு அந்த கணக்கு போட்டு அன்று பிறந்த பிள்ளைங்க சேர்ந்து ஃபித்ரா கொடுத்துருங்க. ரமலான் மாதத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரமலான் அன்று பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதுக்கு சேர்த்து ஃபித்ரா காசை கொடுத்துருங்க. தொழுவை போகிறதுக்கு முந்தி கொடுத்துருங்க. காரணம் முதல் இரவுலேயே கொடுத்துடலாம். எத்தனோ ஏழை மக்கள் ஊரில் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் சரியான உணவு இல்லாமல், சரியான தின்பண்டங்கள் இல்லாமல், அவர்கள் பிள்ளைகள்லாம் பெருநாள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாடி வதங்கி கொண்டு இருக்கும்போது நாம் நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே, அதுக்காக ஒரு முறையை ஏற்படுத்தி அந்த ஃபித்ரா காசுகளை கொண்டு போய் நீங்கள் அந்தந்த வீட்டுகளில் யார் ஏழையோ அவங்களுக்கெல்லாம் பரக்கத்தாக கொடுங்க. அந்த காசுகளை அவங்க பெற்றுக்கொண்டு அந்த காசை வெளியில் ஏன் நோன்பு பெருநாளுக்கு முந்தி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்கள போய் கறி எடுத்து இறைச்சி எடுத்து அவங்களும் ஏதோ நல்ல பசியார செஞ்சு அவர்களும் அதை சாப்பிடணும், உண்ணணும், அவங்களும் அனுபவிக்கணும், அவங்களும் பெண்ணாக கொண்டாடணும் என்ற நோக்கத்துக்காக செய்கிறதுனாலே அந்த மாதிரி தானம் தர்மம் செய்யணும். அந்த தர்மம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும். நம்முடைய நோம்பில் இருந்த குறைகள், நம்ம சொன்ன பொய்கள், கோல் புறங்கள் சர்வ சாதாரணமாக இருந்ததெல்லாம் அந்த ஃபித்ரா காசை கொடுக்கறதை கொண்டு நிவர்த்தி ஆகிவிடுகிறது. அந்த குறைகள் போய்விடுவது. ரமலானும் சம்பூர்ணமாகுது, ரமலானும் பரிபூர்ணமாகி விடுகிறது. அந்த ரமலானுக்கு பிறகு காலம் காலமாக நம்ம செய்து வந்த பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை விட விட்டுவிட வேண்டும் என்பதுதான் நல்ல நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் நாம் விடவும் முடியாது, அதை செய்ய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய சமூகத்தில், அல்லாஹ்வுடைய சாத்தில் பரிபூர்ண தவக்கல் வைங்க. அல்லாஹ் தர யாரும் நமக்கு எதுவுமே தர முடியாது, அல்லாஹ் தரும் யாரும் எதுவும் தரவும் முடியாது, தராமல் நிறுத்தவும் முடியாது என்ற ஈமானை நீங்கள் பலப்படுத்துங்கள். ரமலானை பார்த்து சொல்லுங்கள், மறுபடியும் உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை நாங்கள் பார்க்க வேண்டும், உன்னுடைய இந்த மாதத்தில் நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், உன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பெற வேண்டும் சொன்னுவதுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்புகளையும் நீங்கள் மனசில் பதிய வையுங்கள். அவங்களோட உயர்வை மனசில் பதிய வையுங்கள். அவங்க அல்லாமல் உலகமே இல்லை. ஸலவாத்து ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். கலிமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். லா இலாஹா ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். தொடர்ந்து இதில் ஈடுபாடாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நீங்கள் தொழுவுங்கள், உங்கள் மனைவி மக்களை, உங்கள் உறவினர்களை, உங்கள் உற்றார்களை தொழுவ சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிஸ்க்கு கொடுக்குறேன், நான் உங்கள்கிட்ட ரிஸ்க் எதிர்பார்க்கலேங்கிறான். எவ்வளோ அழகான வசனத்தை எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? நீங்களும் தொழுவுங்கள், உங்கள் மனைவி மக்களை தொழுவ சொல்லுங்கள், உங்கள் உறவினர் தொழுவ சொல்லுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களை தொழுவ சொல்லுங்கள், ரிஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என் ரிஸ்க்கு அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் இந்த மாதத்தில் சஹரில் இருந்து பழகிப்பட்ட நாம் மற்ற நாடுகளில்
அதே நேரத்தில் எழுந்திரிச்சு சுபு தொழுவுக்கு நம்ம பாடுபட வேண்டும். சுபு தொழுவு எவ்வளோ உயர்வானது, அந்த நேரம் எவ்வளோ வரக்கத்தான நேரம். தொடர்ந்தாற்போல் இந்த காரியங்களை செய்து பள்ளிக்கு போகும்போது மனைவி மக்களை நீங்கள் உசுப்பி அவர்களை எழுப்பி நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லுங்கள். அவர்களும் தொழுவைங்கள், உறவினர்கள் சொல்லுங்கள், எல்லாரையும் தொழுவு சொல்லுங்கள். அல்லாஹ் தாலா ரிஸ்க்கு விஸ்தீர்மாக்குறேங்கிறான், அல்லாஹ் பரக்கத்து செய்கிறேங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டம்ளர் பால் வந்துச்சு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசியோடு இருந்தார்கள், சின்ன சஹாபியாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு கிளாஸ் பால் வந்தோடனே ஒரு பெரிய சட்டியை கொண்டு வர சொல்லி அதில் ஊற்றிட்டாங்க. ஊற்றி அந்த பாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கடைசியில் அபூ ஹுரைரா கொடுத்தாங்க. அவங்கள நிரப்பமாக சாப்பிட்டாங்க. ஹதீஸில் வருது. அப்போ ஒரு டம்ளர் பால் எப்படி 60 பேர் குடித்தாங்க, சின்ன சஹாபிகள் எப்படி வயிறார குடித்தாங்க. அதில் பரக்கத்து இருந்துச்சு. பெருமானோட கைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த கைக்கு நிகரான எந்த கையும் கிடையாது என்பது உண்மை. இந்த பூலோகங்களோட அத்தனை பொக்கிஷங்களுடைய சாவி எங்கிட்ட கொடுத்துட்டான் புகாரி ஷெரீஃபில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கிட்ட இந்த பூலோகங்கள் எவ்வளோ இருக்கோ அத்தனை பொக்கிஷங்களும் என் கையில் சாவி கொடுத்தாச்சு. அப்போ என்ன மாதிரியான கை, எப்படி அந்த பூலோகம் உலகத்தில் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தாலா அவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதுங்கள், ஸலவாத் ஓதி துவா கேளுங்கள். துவா கேட்ட பிறகு ஸலவாத் ஓதுங்கள். அந்த ஸலவாத்தின் காரணமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு. இந்த பூலோகங்களோட சொத்து எல்லா பொக்கிஷங்களும் அவங்க கையில் இருக்குது என்று புகாரியோட ஹதீஸில் வந்திருக்கிறதுனால நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கண்ணியம் கொடுக்க வேண்டும். நம்ம மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், மதிக்கலை நம்மளை உலகம் மதிக்காது, நம்ம கண்ணியப்படுத்தலை நம்மளை கண்ணியப்படுத்த முடியாது. இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மதிக்க சொன்னால் அவன் மதிக்கலை. அதனால் அவன் காணமினல் காஃபிர்னு ஆயிட்டான். அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கலை, ஒரே ஒரு பாவம் தான் அவன் செஞ்சான். அதனால தான் நாம் யாரை அல்லாஹ் மதிக்க சொல்லுகிறானோ, பெற்றோர்களை மதிக்க சொல்கிறான், உறவுகளை மதிக்க சொல்கிறான், பெரியோர்களை மதிக்க சொல்கிறான், அண்ணன் தம்பியை மதிக்க சொல்கிறான், அடுத்த வீட்டுக்காரங்களை மதிக்க சொல்கிறான். இப்படி எவ்வளவோ மதிக்க சொன்னவர்கள் உலகத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஒதுக்கி விட்டு நாம் வாழ்வோமேனால் பிறரை மதிக்காத குணம் ரொம்ப கெட்ட குணம். பெரியோரை பார்த்தால் மதியுங்கள், பெரியோர் ஒரு அன்பு காட்டாலும், பெரியோரை மதிக்காதவன் சிறியாரும் அன்பு காட்டாலும் என்ன சார்ந்தவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மரியாதை நமக்கு தேவை. அதனால் சிறார்களே, ஏதோ நீங்கள் பழக்க வழக்கத்தில் புரியாமல் தெரியாமல் இருந்ததுனா கூட இதெல்லாம் அந்தந்த அடியார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்கு நாம் என்ன துரோகம் செய்தாலும் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் நமக்கு அந்த லைலத்துக்கு கடந்த லைலத்துக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பெற்றோரை நோவினை செய்தால் அந்த லைலத்துக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. நாம் குடிகாரனாக இருந்தால் அவனுக்கும் லைலத்துக்கு கிடைக்கிறது இல்லை. யாருடைய ஹக்கை மோசம் செய்யாமல் அல்லாஹ்வுக்குரியது என்ன, அடியாருக்குரியது என்ன, அடியாருக்குரியதையும் அல்லாஹ்வுக்குரியதையும் சமமான முறையில் பெற்றோர்களை நோவனை செய்யாமல், அல்லாஹ்வை வருத்தப்படுத்தாமல், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு பெற்றோருக்கு மரியாதை கொடுத்து பெரியோருக்கு மரியாதை கொடுத்து நாம் வாழ்வோமேனால் அல்லாஹ் தாலா இஸ்லாம் சம்பூர்ணமாயிடும், தீன் சம்பூர்ணமாயிடும், மார்க்கம் சம்பூர்ணமாயிடும், அமல்கள் சம்பூர்ணமாயிடும், துவாக்கள் கபூலாயிடும், வாழ்க்கை சிறப்பாகிவிடும். வறுமை நமக்கு வாழ்க்கையில் வராது, கஷ்டம் நம்மளுக்கு வராது, துன்பம் நமக்கு வராது. கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடிய எத்தனோ பேர் இருக்கிறாங்க. குமுறு பிள்ளை வீட்டில் வச்சுட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் நம்மளால் ஏற்பட்ட கெடுதல் தவிர்த்து அல்லாஹ் தாலா கஷ்டப்படுத்துறதில்லை, அவனுக்கு கஷ்டப்பட தெரியறதில்லை. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தான். அந்த வாய்ப்பின் பிறகுமாக நடந்து அந்த அருளை பெற்றுக்கொண்டோம். நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வருஷம் முழுவதும் நம்மளை சிறப்பாக வாழ வைப்பான் என்ற நம்பிக்கை முந்தி மனசில் வைக்கணும். அந்த நம்பிக்கை வச்சாதான் அல்லாஹ் நம்ம மீது ஆசைப்படுகிறான், நம்மளுக்கு வாழ்வு கொடு காத்துட்ருக்கிறான். அந்த மாதிரியான மாதங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்தான். இந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான், உங்களுக்கெல்லாம் கேட்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தான். எத்தனையோ பிரச்சாரங்கள், எத்தனையோ பேர்கள் எங்கெங்கோ பேசி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கேளுங்கள், கேட்க வேணாம் என்று சொல்லுவதில்லை. உங்களுக்கு எது பலன் தருமோ, எது உங்களுக்கு பிரயோஜனம் தருமோ அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்து கொண்டு அதை பின்படுத்தி நடங்கள். அதில் உங்களுக்கு வாழ்வு உண்டு. குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லாரும் இது சொல்கிறாங்களே, அதை சொல்கிறாரு, அவர் இப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்கள் மனசாட்சி ஒன்று இருக்குது, நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிவுறுத்துவான். எது சரி, எது தப்பு, எது எடுத்துக்கொள்ளணும், எடுத்துக்கூடாது, எது நமக்கு பொருத்தமானது, எது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, எது ரசூலுக்கு பொருத்தமானது, எதை செஞ்சால் அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுவார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வையும் வணங்குங்கள், ரசூல்லாவை மதியுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவுலியாக்களை மதியுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், பெரியார்களை மதிப்பு செய்யுங்கள், பெரியார்கள் அன்பு காட்டுங்கள். அந்த அன்பு தான்
அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்கான அடையாளமாகும். அல்லாஹ் அரூபியானவன். அந்த அரூபியான அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக இந்த ரூபாம்சத்தில் உள்ள அடியார்களை நாம்